வணக்கம் மாணவர்களே. 11ஆம் வகுப்பு இயற்பியல்ல அலகு 7 நம்ம பார்த்துருக்கோம். யூனிட் 7 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது. சரியா? ஸோ போன கிளாஸ்ல நம்ம இந்த ப்ரெஷர் வேரியேஷனை பார்த்தோம். தட் இஸ் பாஸ்கல் லா அதையும் நம்ம பார்த்தோம். ப்ரெஷர் எப்படி ஹைட்டை பொறுத்து வேரி ஆகுது அப்படிங்கிறது. அடுத்துனா நம்ம சொன்னோமா ரோ ஜி ஹெச் அடர்த்தி டென்சிட்டி ஜி ஆக்சஸ் டியூ டு கிராவிட்டி புவியீர்ப்பு விசை அந்த புவியீர்ப்பு முடுக்கம் அண்ட் ஹச் அஸ் வெல் அஸ் உயரம் மேலே போகும்போது கீழே போகும்போது ப்ரெஷர் எப்படி வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மீட்டர் வச்சு தான் பார்த்தோம். பேரோமீட்டர் அட்மாஸ்பியர் ப்ரெஷரை மெஷர் பண்ண ஒரு டிவைஸ் அதை வச்சு தான் பார்த்தோம். நாம இன்னைக்கும் ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா பயான்சி அப்படிங்கிற டாபிக். நம்ம புக்ல மிதக்கும் தன்மை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ மிதக்கும் தன்மை என்ன மீனிங் இதுக்கு? சில ஆப்ஜெக்ட் நீங்க பார்ப்பீங்க தண்ணிக்குள்ள உள்ள சிங்க் ஆகும். சில ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகும். அதுதானே? சம் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோட் ஆகுது. சம் ஆப்ஜெக்ட் லைக் சிங்க் ஆகும். எது இது டெட்டர்மைன் பண்ணுது ஒரு ஆப்ஜெக்ட் முங்கணும் இல்ல மிதக்கணும்னு? எது டெட்டர்மைன் பண்ணுது? ஒரு பொருளானது ஒரு பாய்மத்துல பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ மூழ்கிறதால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு பாய்மத்தை இடம்பெயர செய்கிறது. அதையும் நான் உங்களுக்கு சிமுலேஷன் காட்டுறேன். இடம்பெயர்ந்த பாய்மம் பொருளின் மீது மேல் நோக்கிய விசையை செலுத்துகிறது. ஒரு பாய்மத்தில் மூழ்கியுள்ள ஒரு பொருளின் எடையை எதிர்க்கும் பாய்மத்தினால் உருவாக்கப்படும் மேல் நோக்கி விசை மிதப்பு விசை. இந்நிகழும் மிதக்கும் தன்மை அப்படின்னு சொல்லிப்பாங்க. சரியா? அதான் நம்ம சொல்ல போறோம். பயான்ஸ் பயாண்ட் ஃபோர்ஸ் பயான்சி பயான்சினா அப்ப மிதக்கிறது. அப்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான் பயாண்ட் ஃபோர்ஸ். என்னதுன்னா upward force is exerted by water on a floating or a partially submerged body. ஸோ ஒரு ஃப்ளூயிட்ல, சரியா, இல்ல ஒரு வாட்டரமா எடுக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அந்த ஃப்ளோட்டிங்கா ஆப்ஜெக்ட் மேல இல்ல ஒரு பகுதியா முங்கி இருக்கிற ஆப்ஜெக்ட் மேல இந்த வாட்டர் ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ கொடுக்குது. இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் என்னது? திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ், மேல் நோக்கிய விசை. அதுதான் முன்னாடி நான் தமிழ் சொன்னேன், இப்ப இங்கிலீஷ்ல எழுதிட்டு இருக்கேன். திஸ் அப்வர்ட் ஃபோர்ஸ் இஸ் கால்டு பயாண்ட் ஃபோர்ஸ், மிதப்பு விசை அப்படின்னு தமிழ்ல பேரு. பயாண்ட் ஃபோர்ஸ், சரியா? மிதப்பு விசை. இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் டிசைட் பண்ணும் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சிங்க் ஆகணுமா ஃப்ளோட் ஆகணுமா சொல்லிட்டு. அப்படியா? சரியா? இப்போ இந்த இந்த ஃபோர்ஸ் சொல்லிட்டோம். இந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் தான் ரீசன் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மிதக்கணுமா இல்ல மூங்கணுமான்னு சொல்லிட்டு. எப்படி சார் அப்படின்னு கேட்கலாம் ஒரு கொஸ்டின். அடுத்துனா இது எப்படி பாசிபிள் ஆகும்? அப்ப எது ஃப்ளோட் ஆகுது சிங்கான எதுவும் பாயிண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இஃப் த வெயிட் ஆஃப் த, எடைன்னு சொல்றோம்னா அது நான் தமிழ்ல சொல்றேன், இப்போ இங்கிலீஷ்ல சொல்றேன். வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் லெஸ் தென் த அப்வர்ட் ஃபோர்ஸ். அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா வில் ஃப்ளோட். இஃப் நாட், அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இது வந்து முங்கும் மூழ்கும் அப்படின்னு போட்டுப்பாங்கல்ல அது. இது பாத்தீங்கன்னா மிதக்கும். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க ஒரு ஆப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, தண்ணிக்குள்ள போடுறீங்க. தண்ணிக்குள்ள போட்ட உடனே பாத்தீங்கன்னா அது ஒரு மேல் நோக்கிய விசையை கொடுக்குன்னு அவங்க சொல்லியாச்சு. அப்ப அந்த அப்வர்ட் ஃபோர்ஸ் இந்த ஆப்ஜெக்டுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலா இருக்கா இல்ல லெஸ் தென்னா இருக்கா, அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா அப்படிங்கிற வச்சுதான். சரியா? அப்போ நீங்க போடக்கூடிய ஆப்ஜெக்டுடைய வெயிட் பாத்தீங்கன்னா அப்வர்ட் ஃபோர்ஸோடைய கம்மியா இருக்கு, லெஸ் தென்னா இருந்ததுன்னா அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆயிரும்.
ஆனா அப்வர்ட் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு, வெயிட்டை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து முங்கிரும். சரியா? ஓகே, இதுதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம this upward force decides whether an object will sink or float. If the weight of the object is less than the upward force, upward force ஓட கம்மினா float ஆகும், இல்ல அப்படின்னா sink. ஓகே, இப்போ இது புரிஞ்சுதா? இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆனோம். நம்ம சின்ன வயசுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். கப்பல் எப்படி சார் மிதக்கு? அது இரும்பு கப்பல். ஏன்னா கப்பல்ல பாத்தீங்கன்னா இரும்பு இதெல்லாம் இருக்கும். தண்ணியில 2 ரூபா காயின் போட்டாலே முங்குது, இந்த கப்பல் மட்டும் எப்படி மிதக்கு? இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்திருக்கும். ஹவு ஸ்டீல் ஷிப் ஃப்ளோட்ஸ்? அது ஃப்ளோட் தான் ஆகுது அப்படிதானே? எப்படி இரும்பு கப்பல்கள் கூட மிதக்கு? ஏன்னா ஷிப்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லான ஒரு சாலிடான பிளாக் ஆஃப் அயன் கிடையாது. சாலிட் பிளாக் ஆஃப் அயன் கிடையாது. சாலிட் பிளாக் ஆஃப் அயன்னா இப்போ இந்த பேனால பார்த்தீங்கன்னா உள்ள, இந்த பேனால பார்த்தீங்கன்னா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா வேக்யூம் இருக்கும். அதாவது வேக்யூம்னா ஒரு வெற்றிடமா இருக்கும். காற்றே இல்லாத நம்ம சொல்றோம்னா அது அப்படி மீனிங் இல்லாம ஒரு எம்டியா இருக்கும். சரியா? ஏன்னா உள்ள அந்த இங்கு ஊத்துறதுக்கு மட்டும் தான் இருக்கும். சின்ன இது மட்டும் தான், மற்ற எல்லாமே எம்டியா இருக்கும். அதே மாதிரி இது இது பார்த்தீங்கன்னா ஒரு சாலிட் பிளாக் இது கிடையாது, பிளாக் கிடையாது. சில இது பார்த்தீங்கன்னா சாலிடா பிளாக்கா இருக்கும். அப்படிதானே? ஆனா அது கிடையாது. ஷிப்ல இருக்கக்கூடிய அந்த இது நம்ம அயன்லாம் யூஸ் பண்றாங்கன்னா ஏதோ கம்பி இதெல்லாம் பண்றாங்க, அது ஃபுல்லாமே வந்து சாலிட் பிளாக்கா கிடையாது. ஸ்டீல் அயான், சாலிட் பிளாக் ஆஃப் அயன் அண்ட் ஸ்டீல் போட்டுக்கிறேன். இதெல்லாம் அப்படி இருக்காது. அது உள்ள பாத்தீங்கன்னா ஹாலோ ஆப்ஜெக்டா தான் இருக்கும். இந்த அயான் ஸ்டீலை வச்சு பண்றதுல பாத்தீங்கன்னா சாலிட் பிளாக்கா இருக்காது. சாலிட் பிளாக்னா எப்படி தெரியுமா? அப்படி உள்ள அப்படியே ஃபில் ஆகி இருக்கதா. ஹாலோனா எம்டியா இருக்குது. ஸோ அந்த கம்பிலாம் நம்ம பார்க்கறது அப்படிதான் இருக்கும். ஆனா இது இரும்பாவும் ஸ்டீலா இருக்கும், பட் உள்ள பாத்தீங்கன்னா எம்டியா இருக்கும். உள்ள எம்டியா இருக்க காரணம் என்னன்னா லாட் ஆஃப் ஏர் இஸ் தேர். அதுல காற்று இருக்கும். ஸோ ஏர் இருக்கும்போது இதுல ஏர் இருக்கா? ஏருக்கு பாத்தீங்கன்னா வெரி லோ டென்சிட்டி. நமக்கு நல்லா தெரியும் ஏர் இருக்கு. சரியா? அதனால டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் த லாட் ஆஃப் ஏர், த ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் த ஷிப் பிகம்ஸ் லெஸ் than த டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? ஏர் தான் இருக்கு. அப்ப ஏர் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஆவரேஜா நம்ம டென்சிட்டி பார்க்கணும். ஸோ அந்த பாயிண்ட் நான் எழுதுறேன். ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் ஷிப், ஆவரேஜ் டென்சிட்டி ஆஃப் ஷிப்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த கம்பி அப்புறம் தகடு எதுனாலும் எல்லாத்தையும் சேர்த்தா அதாவது உள்ள ஹாலோவா இருக்கு, அதோட டென்சிட்டி எல்லாம் சேர்த்து ஒரு ஆவரேஜா இருக்கும். இது பாத்தீங்கன்னா பிகம்ஸ் லெஸ் தேன் த டென்சிட்டி ஆஃப் வாட்டர். சரியா? டென்சிட்டி ஆஃப் வாட்டர். அப்ப டென்சிட்டி ஆஃப் வாட்டருக்கு கம்மியா இருந்தா நம்ம சொன்னோம் என்ன ஆகும்னா ஃப்ளோட் ஆகும்னு சொன்னோம் அப்வர்ட் ஃபோர்ஸுக்கு. அதுதான் நம்ம இங்க பார்த்துருக்கோம். பட் டென்சிட்டின்னு சொன்னீங்களா சார், அது வந்து அப்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட்னு சொன்னீங்களா சார்? டென்சிட்டி வெயிட் எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா நமக்கு வந்து அதை நம்ம நான் சொல்றேன் டென்சிட்டி ஃபார்முலா எம் பை பி அப்படின்னு போட்டு நான் அதை டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். பட் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயான்சில நம்ம புக்ல எவ்வளோ இது பின்னாடி இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ டென்சிட்டியை நம்ம எடுப்போம். ஏன்னா வெயிட்னு சொன்ன உடனே வெயிட் வேற டென்சிட்டி வேற அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எப்படி ரிலேஷனா இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆல்ரெடி டென்சிட்டி அடர்த்தி ஃபார்முலா ரோ ஈக்குவல் டு எம் பை பி தெரியும். மாஸ் பெர் வால்யூம். அப்படிதானே? இது கிலோகிராம் போடுறீங்க, மீட்டர் கியூப் போடுறீங்க. இப்போ வாட்டர் நம்ம பார்ப்போம். இந்த சிமுலேஷன்ல வாட்டருடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே தெரியும் 1 kg/லிட்டர். அதாவது 1 லிட்டருக்கு வால்யூம், 1 லிட்டர் வால்யூம்னா 1 kg ஆஃப் மாஸ் ஆஃப் வாட்டர் வந்து ஃபில் ஆயிருக்கு. அதான் அர்த்தம். சரிங்களா? 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஹேஸ் ஏ மாஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி 1 kg. அதுதான் அதோட டென்சிட்டி. அப்போ வாட்டரோட டென்சிட்டி இதுதான். 1 லிட்டருக்கு 1 kg இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? 1 லிட்டர் ஆஃப் வாட்டர் அதுல எவ்வளவு மாஸ் இருக்குன்னா எக்ஸாக்ட்லி 1 கிலோகிராம் மாஸா இருக்கும். ரோ ஈக்குவல் டு எம் பை வி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்துனா இப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா
இதுல வந்து யூனிட்ஸ் இருக்கலாம் இருக்கு. அந்த யூனிட்ஸை பத்தி லேசா தெரிஞ்சுக்கலாம். நம்ம புக்கில் இல்லாட்டாலும் மேபி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்க 1 மீட்டர் அப்படின்லாம் யூஸ் பண்ற பார்த்தீங்கன்னா 10 டெசிமீட்டர். 1 மீட்டர் கியூப் பார்த்தீங்கன்னா 1000 டெசிமீட்டர் கியூப். சரியா? ஓகேவா? அப்போ இதோட மீனிங் என்னன்னா எ கியூப் வித் சைடு 1 மீட்டர். அப்படின்னா மீட்டர் கியூப் அப்படின்னா ஒரு கியூப் வந்து 1 மீட்டர் லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு எல்லாமே 1 1 மீட்டர். அதுதான் 1 மீட்டர் கியூப். அப்போ அந்த 1 மீட்டர் கியூப்ல நம்ம வந்து எவ்வளோன்னா 1010 டெசிமீட்டர் கியூப் இருக்கு. திஸ் கியூப்ஸ் வித் 1 டெசிமீட்டர் சைட்ஸ். அப்போ இதுல வந்து கியூப் வந்து எப்படி இருக்குன்னா 1 டெசிமீட்டர் சைட்ஸ் இருக்கும். ஏன் நம்ம சொல்றோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த யூனிட்ஸ் கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கணும். கிலோகிராம் பெர் லிட்டர் போட்டுக்கணும். இதே மாதிரி கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் போடுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 லிட்டர்ல எவ்வளோ டெசிமீட்டர் கியூப் இருக்கும், சென்டிமீட்டர் கியூப் இருக்கும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதை மாதிரி இந்த இதை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்க கிலோகிராம் அப்படின்னு வந்ததுல 1 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். 1 கிலோகிராம்னா 1000 கிராம் போட்டுக்கலாம். மீட்டர் கியூப் அப்படின்னா நம்ம இப்போ மொத்தம் 1000 டெசிமீட்டர் கியூப்னு போட்டுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா 1000 கிராம் 1 டெசிமீட்டர் கியூப். அதாவது 1 டெசிமீட்டர்னாலே 1 மீட்டர்னு சொன்னேன். அதுதானே? அதே மாதிரி 1 மீட்டர் கியூப் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர். இந்த பயான்சி டென்சிட்டி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னேன். சம்முக்கு யூஸ் ஆகும். சரியா? அப்போ இதுலயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1000 லிட்டர் அப்படி போட்டுக்கலாம். ஆல்ரெடி 1 மீட்டர் கியூப்னாலே 1000 டெசிமீட்டர் கியூப்னு சொன்னேன். ஸோ டெசிமீட்டர் கியூப் லிட்டர் எல்லாமே இப்படி போட்டுக்கலாம். இது வந்திருக்கு. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம்/1 லிட்டர். ஸோ 1 kg/மீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம்/1 லிட்டர். எந்தெந்த யூனிட்டை யூஸ் பண்றீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதேமாதிரி 1 லிட்டருங்கிறது 1000 மில்லி லிட்டர், 1000 மில்லி லிட்டர் தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல் பார்க்க போறோம். ஆர்க்மிடிஸ் பிரின்சிபல்னா என்ன? நம்ம அந்த இதை நிறைய இடத்துல கேள்விப்படுறோம். பட் என்ன? தட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, இஸ் இம்பர்ஸ்ட் இன் ஏ ஃப்ளூயிட். சரியா? ஒரு பொருளானது அந்த ஃப்ளூயிட்ல பாய்மத்துல உள்ள இருக்கு. சரிங்களா? இம்பர்ஸ்ட். இட் எக்ஸ்பீரியன்சஸ் an apparent loss of weight. இதையும் பார்ப்பீங்க. ஒரு அப்பரண்ட் லாஸ் ஆஃப் வெயிட் இருக்கும். இந்த வெயிட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா அந்த லாஸ் ஆன வெயிட் எவ்வளவு இருக்குன்னா இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய கிலோ 90 கிலோ அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வாட்டர்ல இருக்கும் போது எனக்கு வந்து 80 கிலோ காமிக்கும். அப்ப மீதி 10 கிலோ நான் லெஸ்ஸா இருக்கேன். இந்த 10 கிலோ எப்படின்னா நான் உள்ள தண்ணியில விழும் போது தண்ணியை டிஸ்பிளேஸ் பண்ணிருந்தேன்னா அந்த டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய வாட்டருடைய வெயிட்டுக்கு சமமா இருப்பேன். அந்த வெயிட்டுக்கு அந்த லாஸ் ஆன வெயிட் ஈக்குவலா இருக்கும். சரிங்களா? விச் இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும்னா வெயிட் ஆஃப் ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்டு அப்படிங்கிறது ஆர்கிமிடிஸ் சொன்னாரு. அதை நம்ம பார்க்க போறோம். சரியா? ஓகேவா? இது புரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளவு ஆனா தண்ணியை நீங்க வெளியே ஏத்துறீங்க, அந்த வெளியேற்றின தண்ணி தான் யோசிக்கணும். வெளியேற்ற தண்ணியோடைய வெயிட் எடையை நீங்க பாக்குறீங்க. அப்போ அந்த தண்ணிக்குள்ள இருக்கும்போது அப்பரண்ட் லாஸ் தெரியும். அதை நீங்க பாத்துக்கலாம். The buoyant force which acts in the upward direction opposite the weight of the object. சரியா? நம்மளும் பொதுவா வெயிட் பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ் தான் இருக்கும். buoyant force பாத்தீங்கன்னா ஆப்போசிட்டா ஆக்ட் ஆகும். இதுதான் அந்த அப்பரண்ட் லாஸுக்கு காரணம். நம்மளுக்கு எடை குறைப்பு மாதிரி தெரியல, அது காரணம் இந்த buoyant forces தான். சரியா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த சிமுலேஷன் போலாம். சிமுலேஷன்ல உங்களுக்கு நிறைய ஐடியா வரும். 1 செகண்ட் ஷேர் பண்றேன். ஸ்க்ரீன் ஷேரிங். ஓகே, ஹியர் இந்த செட்டப் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பாருங்க.
என்னெல்லாம் இருக்குன்னா, நான் ஒரு 2 ஆப்ஜெக்ட் எடுத்துருக்கேன். ஒரு பிரிக்கு, செங்கல் அண்ட் ஒரு மரக்கட்டை. 2 பேரையுமே பார்த்தீங்கன்னா 4 கேஜி தான். இந்த இந்த பிரிக்கை நான் வந்து போட்டேன்னா கண்டிப்பா முங்கிரும். ஒரு மரக்கட்டையை போட்டீங்கன்னா முங்காது. சரியா? இப்போ இந்த பிரிக்கு இங்க இருக்கு. 4 கேஜி இருக்கு. இந்த 4 கேஜியோடைய இது வந்து மாஸ் தான். சரியா? வெயிட்டை பார்க்குறேன். 39.2 நியூட்டன் இருக்கும். ஏன்னா வெயிட் நான் அப்ளை சொன்னேன்னா டென்சிட்டி வெயிட் எல்லாத்துக்கும் ஒரு ரிலேஷன் பாருங்க. 4 கேஜி இருக்கு. 4 கூட நீங்க 9.8 மல்டி பண்ணணும். ஏன்னா ஜியோட வேல்யூ 9.8 அதை மல்டி பண்ணுவீங்க. மல்டி பண்ணீங்கன்னா 39.2 நியூட்டன் வரும். அப்போ இதோட வெயிட் ஏன்னா வெயிட்டோட யூனிட் நியூட்டன் தான் போட்டா நமக்கு தெரியும். சொல்லலாமா? ஸோ இப்போ இப்போ பாருங்க. இப்ப தண்ணிக்குள்ள விழுந்த பிறகு நான் இதே பிரிக்க நீங்க பார்த்த 39.2 பாக்குறேன். வெயிட் இருக்கமா? இருக்காதுதான். 19.6 தான் இருக்கு. சரியா? 9.6 அதோட வெயிட்டை செக் பண்ணா எவ்வளவு இருக்கு? ஏன் கம்மியாகும்? பயான்ஸ் அண்ட் கிராவிட்டி. ஸோ கிராவிட்டி எப்போ பார்த்தாலும் நமக்கு வந்து இப்போ கிராவிட்டினா வெயிட்னு அர்த்தம். வெயிட் 39.2 அப்படின்னு நம்ம அங்க பார்த்தா அதுதான் வரணும். ஆனா தண்ணியில பார்த்தீங்கன்னா வெறும் 19.6 நியூட்டன் தான் காமிக்கி. நான் வந்து இந்த எடை இதை வச்சு பார்க்கும்போது மீதி 19.6 19.6 நியூட்டன் அது இழந்திருக்கு. ஏன் இழந்திருக்கு? ஏதாவது இழந்திருக்குன்னா ரியலா இருக்கிற அப்பரண்ட் இழந்த மாதிரி தெரியும். ஏன் இழந்த மாதிரி தெரியுதுன்னா இப்போ அந்த வாட்டரோட லெவலை பாருங்க. இப்போ வாட்டர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 100 லிட்டர் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். இதை ஃபில் பண்ணும் போது இப்போ வாட்டரோட லெவலை பாருங்க 102 லிட்டர். அப்ப 2 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த 2 லிட்டரோடைய வெயிட்ட பாத்தீங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 19.6 நியூட்டன் வரும். இவ்வளவுதான். சரியா? இதுக்கு இன்னும் இருக்கு நான் காமிக்கிறேன். பட் ஓவராலா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? இது இருக்கு. இப்போ இதை டீட்டெயிலா போறதுக்கு முன்னாடி இப்போ செங்கல் இருக்கு அண்ட் பிரிக் இருக்கு. இது வுட் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எது முங்குது எது இது ஃபர்ஸ்ட் வாட்டரை எடுத்துருக்கோம். நான் வாட்டர்ல இதை போடுறேன். செங்கலோடைய மாஸ் பாத்தீங்கன்னா 4 கேஜி. டென்சிட்டி டென்சிட்டி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எவ்வளவு வந்திருக்குன்னா இப்ப செங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ் 1 அதாவது பிளாக் 1Aன்னு சைட்ல போட்டுப்பாங்க. 2 கேஜி per லிட்டர். சரியா? அப்படி இருக்கு. அப்போ வாட்டரோடைய டென்சிட்டி ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ தட் இஸ் 1 கேஜி per லிட்டர். அதனால அந்த இதெல்லாம் எழுதுனேன். சரியா? 1 கேஜி per லிட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா 1 கேஜியை விட அதிகமா இருக்கக்கூடிய டென்சிட்டி அது முங்கிரும். பிரிக்கு 2 கேஜி per லிட்டர் இருக்கு. அப்ப அது முங்கிரும். அடுத்து நீங்க ஒரு உட்டை போடுறீங்க. உட்டோடைய மாஸ் ஒன்னா இருக்கலாம், வால்யூம் வேற இருக்கு. கரெக்டா? பாருங்க. மாஸ் ஒன்னா இருந்தா ரெண்டுமே முங்கணும், ரெண்டுமே மிதக்கணும் அவசியம் இல்லையா? வால்யூம் வேற இருக்கு. அப்ப வால்யூம் வேற இருக்குன்னா அதோட டென்சிட்டி வேற. ஸோ மாஸ் பெர் வால்யூம் மாஸ் 4 கேஜி நீங்க போடுறீங்க. அப்போ அதை போடும் போது நீங்க உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா பிளாக் பி உடைய 1B போட்டிருப்பாங்க. டென்சிட்டி பாருங்க 0.40 கேஜி per லிட்டர் தான். ஒன்னை விட கம்மி கம்மி. அதனாலதான் அதுவும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவு கம்மியா இருக்கு. 40. இதே 50னா 50% அது உள்ள முங்கிருக்கும். பிளாக் 1A பாத்தீங்கன்னா சப்மெர்ஜ்டு 100% போட்டிருப்பாங்க. ஏன்னா 1 கேஜிக்கு டபுள் மடங்கா இருக்கு. அதெல்லாம் மீனிங் இருக்கு. பட் நம்ம இதை மட்டும் பார்க்கலாம். ஸோ ஒரு 40% இங்க இருக்கு. ஏன்னா அதோடைய டென்சிட்டி அவ்வளவுதான். பிளாக் 1B உட்டோடைய டென்சிட்டி இது அவ்வளவுதான். சரியா? ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் வாட்டர் லெவல்ல நான் வேற மாத்திரப்பாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் ஆலையை மாத்துறேன். கேஸ் ஆயில மாற்றும் போது என்ன நடக்குன்னா கேஸ் ஆயிலோட டென்சிட்டி பார்க்கணும் 0.68. அப்போ 0.40 கொஞ்சம் பக்கம் தான். அதனால இன்னும் கொஞ்சம் உள்ள முங்கிருக்கு பாருங்க. உட்டே கொஞ்சம் உள்ள முங்கிருக்கு கேஸ் ஆயில் நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா. அடுத்து பாத்தீங்கன்னா ஆயில் ஆயில் பாத்தீங்கன்னா 0.92 கிட்டத்தட்ட வாட்டர் பக்கத்தில் வந்துட்டு அதனால கொஞ்சம் ரைஸ் ஆயிடுச்சு. வாட்டர் லெவலும் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2 ஆப்ஜெக்ட் நீங்க போட்டனால. ஓகேவா? அடுத்து வாட்டர் பார்த்தோம். சி வாட்டர் பார்க்குறேன். சி வாட்டருடைய இது பாத்தீங்கன்னா டென்சிட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
கம்மி, அதாவது நம்ம வாட்டர் கூட ஈக்குவல் தான் வரும். பக்கத்துல வரும் 1.03 கேஜி per லிட்டர். ஸோ இந்த மாதிரி பிளாக் ஒன் ஏ பாக்குறீங்க. அடுத்து பாருங்க, ஹானி டென்சிட்டி அதிகம் 1.44. பிரிக் இருக்கு, பிரிக் முங்கியே தான் இருக்கு, அது மாறவே இல்லை. மரக்கட்டை ஆனா கொஞ்சம் ரைஸ் ஆயிடுச்சு, மேல மிதக்க ஆரம்பிச்சு. ஃபைனலா நான் மெர்க்குரி எடுக்கிறேன். இப்ப பாருங்க, மெர்க்குரி எடுத்தா பிரிக்குமே என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா மிதக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா மெர்க்குரியோடைய டென்சிட்டி பாருங்க 13.59 kg/லிட்டர். இப்ப புரியுதா எப்படி நம்ம சொல்றோம்னு சொல்லிட்டு? அப்ப டென்சிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த 13.59 தாண்டக்கூடிய ஏதோ ஒரு பொருளுடைய டென்சிட்டி தான் உள்ள முங்கும். இங்க நம்ம பாக்குற இந்த நம்ம மாஸ் அதுக்காண்டி சரியா, எல்லா உலகத்துல எல்லா இதுக்கும் ஒரே பிரிக்குக்கும் ஒரே மாதிரி டென்சிட்டி இருக்காது. ஏன்னா இங்க மாஸ் வால்யூம்னா வச்சு சொல்றேன். நீங்க வால்யூம் மாத்தலாம், மாசம் மாத்தலாம், டென்சிட்டியை கூட நீங்க சேம் ஆக்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க மாத்தி வாங்கிக்கலாம். டென்சிட்டி சேம் ஆக்கிங்க. இப்போ டென்சிட்டி சேம் ஆக்கிறீங்கன்னு சொல்லலாம். இப்போ 2 kg 4 kg இருக்கலாம், வால்யூம் வேற வேற இருக்கலாம். ஆனா ரெண்டுத்துக்குமே ஒரே மாதிரி இதுதான், டென்சிட்டி ஒன்னே ஒன்று தான். சரியா? இப்படி இருக்கும், அது மிதக்க தான் செய்யும். நீங்க வாட்டர் எடுத்தாலுமே அப்படியே மரக்கட்டை, ஏன்னா மரக்கட்டை தான் சேம் டென்சிட்டி. கண்டிப்பா மார்க்கெட்டிங்லாம் ஒரே மாதிரி டென்சிட்டியா இருக்கும், அதனால அப்படி வச்சிருக்கும். மாஸ் வேற வேற இருக்கலாம், ஆனா வால்யூம் அதுக்கு ஏதாவது வேற வேற மாதிரி இருக்கனால, ஆனா ஃபைனலா நம்ம மாஸ் பெர் வால்யூம் டென்சிட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி இப்போ இதுல நம்ம செக் பண்ணியாச்சு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதுல வந்து அதே தான், நமக்கு வந்து இப்போ wood எடுக்கிறோம், அலுமினியம் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து மாஸ் வால்யூம் இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த அலுமினியம் எடுத்துருக்கேன். அலுமினியத்தோடைய வெயிட் பாத்தீங்கன்னா 132.3 நியூட்டன். வாட்டர் லெவல் 100 லிட்டர். இது உள்ள பிளேஸ் பண்ணா 83.நியூட்டன் தான் இருக்கு. இப்போ நம்ம வாட்டரோட டென்சிட்டி இது சரியா, வாட்டரோட டென்சிட்டி அதே மாதிரி நம்ம போனது மாதிரி அப்படியே போகலாம். இதுவும் மிதக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா 13 இப்போ கிட்டத்தட்ட 15.00 kg/லிட்டர் மர்க்கரோட தாண்டி வச்சிருக்கேன். அப்போ அலுமினியத்தோட டென்சிட்டி பார்க்கறதுக்கு பக்கத்தில் நீங்க பார்த்துக்கலாம், மாஸ் பெர் வால்யூம். மாஸ் 13.50, வால்யூம் 5. 13.50 நீங்க 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சும் பார்த்தீங்கன்னா டென்சிட்டி எப்படி வரும்? 13 அப்படின்னாலே 5ஆல் டிவைட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 2. ஸோ அதனால 2.70. இதுவே பிளாக் ஒன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மாஸ் 2 kg, வால்யூம் 5 லிட்டர். ஸோ 2 5 பார்த்தீங்கன்னாலே பாதி அப்படிதானே, பாதி மாதிரி வரும். ஸோ 0.40. அதனால அது மிதக்கும். இப்போ இதுல மெர்க்குரியை தாண்டி நான் போறதுனால எல்லாமே மிதக்கும். நீங்க ரெஃபரன்ஸ் வேண்டா வாட்டர் வச்சு எல்லாமே செஞ்சு பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது. ஓகேவா? அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம். இப்போ இதுல வந்து எல்லாமே செக் பண்ணிடலாம், நம்ம வாட்டர் லெவல் ரைஸ் ஆகுது. நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு பிரிக் எடுத்துக்கேன். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் கிளிக் பண்ணிடுறேன். கிராவிட்டி வெயிட்ஸ் 98 நியூட்டன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பயான்சி அதாவது தொடுகூட மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா பயான்சி இருக்காது, பிங்க் கலர் கோடு இருக்காது. ஏன்னா அது தண்ணிக்குள்ள ஏதோ ஃப்ளூயில முக்கினாதான், அதனால போடல. கான்டாக்ட் நம்ம 11th படிச்ச மாதிரி தான், ஈக்குவலா இருக்கும். நார்மல் விஷயமாங்கல்ல. இப்போ 98 தான், 98 தான். இப்போ இதோடைய மாஸ் 10 kg, வால்யூம் 5 லிட்டர். இந்த 10 kg நான் 19 பாருங்க, 10 kg நான் 9.8 நியூட்டனால மல்டி பண்றதுனால 98.0 நியூட்டன் இதோட வெயிட் வந்துச்சு. ஓகேவா? வெயிட் தான் நம்ம பேசுறோம். ஃப்ளூயிட் டென்சிட்டி, கிராவிட்டி எல்லாம் இருக்கு. இப்போ இதை வந்து இன்சர்ட் பண்றேன். 5 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நல்லா பாருங்க, 5 லிட்டர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை நான் உங்களுக்கு ஒரு சின்ன கால்குலேஷன் போர்டுக்கு வந்து சொல்லி தரேன். பட் இங்க நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அங்க போடலாம். மாஸ் வேல்யூ கிளிக் பண்ணுங்க. 10 kg இருக்கு. வெயிட்டை பாருங்க, பாதியா இருக்கு. 49.0 நியூட்டன். மீதி 49 நியூட்டன் தான் பயான்சி போட்டுப்பாங்க, பிங்க் கலர் கூட போட்டுப்பாங்க பாருங்க. சரியா? நீங்க மேல ரெண்டு உள்ள கூட்டலாம், அதாவது பிங்க் கலரும் ஆரஞ்சு கலரையும் கூட்டலாம். கூட்டினா கீழே ப்ளூ கலருக்கு கலர் வந்து ஆப்போசிட் அப்வர்ட் ஃபோர்ஸ்.
பொருள் வந்து விலை எடை இழந்த மாதிரி இருக்கு. அதான் நம்ம வெயிட் மிஷின் வச்சு பார்க்குறோம். ஓகே. இப்போ இந்த டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்றதா உங்களுக்கு காமிச்சேன். கிராவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி காமிப்போம். 9.8 இங்க எடுத்திருக்கேன். இப்போ பாருங்க, கிராவிட்டியை டிக்ரீஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி வாங்கிக்கோமா. இதை கூட நீங்க வெளியில வச்சு கூட செக் பண்ணலாம். இப்போ பாருங்க, இது வந்து 248.1 நியூட்டன். ஏன்னா நான் டென்சிட்டியே பார்த்தீங்கன்னா, சாரி, கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 25 அப்படி எடுத்திருக்கேன். ஸோ அதனால 250 நியூட்டன் இருக்கு இங்க. ஓகே. ஸோ 10 kg இருக்கு. இப்போ வெயிட்டை பாருங்க, அதோட வெயிட்டை 250 நியூட்டன் வெயிட் இருக்கு. சரிங்களா? ஓகேவா? ஸோ 25ங்கிறது ஜியோட வேல்யூ. நான் அதை 10ஆல மல்டி பண்றேன் 250. அப்போ 250 நியூட்டன் தான் அதோட வெயிட். அதுதான் நான் செக் பண்றேன் 10 kg போட்டு. பட் அதே இது இங்க இருக்காது. 125 தான் இருக்கு. மீதி 125 போயிடுச்சு. சப்மர்ஜ்டு பாத்தீங்கன்னா 100%. ஓகே. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் 100 லிட்டர் தண்ணி இருக்கு. இதை இன்சர்ட் பண்ண பிறகு 105 லிட்டரா மாறுது. அப்ப அந்த சைட்ல ஃப்ளூயிட் டிஸ்பிளேஸ்மென்ட் போட்டு 5 லிட்டர் 125 நியூட்டன் போடுறாங்கல்ல. ஏன்னா 5 லிட்டர் வாட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அந்த டிஸ்பிளேஸ் ஆன வாட்டருடைய வெயிட் பாத்தீங்கன்னா 125 நியூட்டன். ஏன்னா அந்த ஆப்ஜெக்ட் இறந்த வெயிட், லாஸ் வெயிட், அப்பரண்ட் லாஸ் வெயிட், அதுதான் இந்த ஃப்ளூயிடோடைய ஒரு வெயிட்டா இருக்கு. இதுதான் இந்த இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இது எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பயான்சி இதை வச்சு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்வர்ட் ஃபோர்ஸ் என்னன்னு பார்த்தோம். அப்புறம் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வெயிட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். லாஸ் ஆறதை பார்த்தோம். இப்போ நம்ம டே டு லைஃப் எப்படி பார்க்க முடியாது. அடியில வெயிட் மிஷினை வச்சுட்டு நம்ம தண்ணிக்குலாம் வச்சு பார்க்க முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனா சிமுலேஷன், இந்த சிமுலேஷனால ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்மளால இமேஜின் பண்ண முடியும். நம்ம இமேஜின் ரொம்ப முக்கியம். ஆனா இமேஜினுக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் வேணும். இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸே இல்லாம நம்ம யோசிக்கிறது கொஞ்சம் நம்மளுக்கு இதாக வரும். நிறைய புக்ஸ் படிக்கும்போது, நிறைய ரிலேட்டடான டாபிக் படிக்கும்போது இமேஜினேஷன் வரலாம். பட் அந்த இமேஜினேஷன் நம்ம வந்து என்ன பண்ணலாம், சரியா இருக்கான்னு செக் பண்ணணும்ல. அதுக்கு இந்த சிமுலேஷன்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ அதுதான் நீங்க பாக்குறீங்க. இப்போ இதுல எல்லாம் புரிஞ்சுதான். நான் கிராவிட்டி இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சேன், ஃப்ளூயிட் டென்சிட்டியை நான் மாத்தி மாத்தி காமிச்சேன், அப்புறம் மாஸ் சேஞ்ச் பண்ணி காமிச்சேன், டென்சிட்டி நீங்க பாத்தீங்க, மாஸ் பர் வால்யூம் பாத்தீங்க, அதோடைய வெயிட் லாஸ் பாத்தீங்க. வெயிட் லாஸ் பார்த்தோன்னே நான் அடுத்து சொன்னேன் வாட்டரோட லெவலை பாருங்க அப்படின்னு. வாட்டர் லெவல் கூடுது, 105 லிட்டர் கூடுது. ஸோ இது ஒரு ரெஃபரன்ஸ் தான் 5. அதுக்காண்டி எல்லா இடத்துல 5 லிட்டர் தான் ஓடணும். 2 லிட்டர் நம்ம ஒரு இடத்துல 2 லிட்டர்ல கூடனது பார்த்தோம். அது மேபி கேசஸ் மாறும். அப்போ 5 லிட்டரோட வாட்டரை எடுத்துட்டு நீங்க அதோட வெயிட் பாத்தீங்கன்னா 125. அப்போ இந்த வெயிட் இறந்தது இந்த 125 அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இட் இஸ் கிளியர். இதை வச்சு நீங்க எதனாலும் டென்சிட்டி, பயான்சி எதனாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் இதை வச்சு. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ சின்ன கால்குலேஷன் போலாமா? ஏன்னா இப்போ நீங்க படிச்சீங்க, ஃபர்ஸ்ட் தியரியா படிச்சீங்க, அப்புறம் சிமுலேஷன் பார்த்தீங்க, ப்ராக்டிக்கலா பார்த்தீங்க. அடுத்து நம்ம சில டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். டெரிவேஷன் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ரொம்ப சிம்பிளான சில விஷயம் சொல்லித்தரேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த வாட்டர் ஃபில் பண்றீங்க. மேலே மேலே நம்ம 39.2 நியூட்டன் இருக்குன்னா உள்ள நீங்க செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 19.6 நியூட்டனை பயான்சியா காமிக்கும். 19.6 நியூட்டன். ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்தீங்கன்னா 39.2 நியூட்டன் அப்படின்னு இருக்கு. இதுதான் பயான்சி. சரியா? பின்னு போட்டிருக்கேன். இதே மாதிரி இப்போ இந்த 39.2ன்னா அதோட வெயிட் நீங்க அதை வெளியில வச்சு செக் பண்ணீங்க. ம். ஸோ இந்த 39.2 இதை நீங்க வெளியில வச்சு செக் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க 4 kg மாஸ் எடுத்தீங்க, 4 kg மாஸ், அது கூட 9.8 மல்டி பண்ணீங்க. மாஸ் இன்ட்டு ஜி, எம்ஜி போட்டீங்க. எம்ஜினாலும் எஃப் தான். எஃப்க்கு எம்ஜி, ஸோ வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால எஃப் சி கோட்டு எம்ஜி சி கோட்டு டபிள்யூ தான். டபிள்யூஎஸ் கோட்டு எம்ஜி சொல்லுவோம்னா அது. இப்போ டென்சிட்டியை பத்தி பார்க்க போறோம். இப்போ டென்சிட்டி நம்ம இருந்த ரீடிங் ஏதாவது ஒரு ரீடிங் எடுத்துக்கலாம். ரோ எம் பை வி. இப்போ நமக்கு வந்து இதுல இடத்துல பாருங்க 0.5 kg இது இருக்கு. ம்.
இப்போ 0.5 kg அப்படின்னா நம்ம இதை எப்படி பண்ணோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த நீங்க ரீடிங்ல ஏதாவது ஒன்று நம்ம ரீடிங் எடுத்து ரெஃபரன்ஸ்க்காண்டி நான் சொல்றேன். இப்போ 24.5 இது வெயிட்டா இருக்கு. இந்த வெயிட்டை டிவைட் பண்றது. ஏன்னா நான் இப்ப சொன்னேன் F=W=mg. மாஸ் தேவைன்னா W/mg போட்டாமா. வெயிட் 24.5 இருக்குன்னா அதான் வெயிட் போட்டுருக்கேன். அதை ஜி 9.8ஆல நீங்க டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா மாஸ் கிடைக்கும். ஸோ கிலோகிராமா கிடைக்கும். அதனால இதை நான் சொல்லித்தரேன். நீங்க எதனாலும் எப்படி போடனாலும் பண்றதுக்காண்டி நான் சொல்றேன். மாஸ் இருக்குன்னா ஜியை வச்சு எடை கண்டுபிடிக்கலாம். எடை வெயிட் கண்டுபிடிக்கலாம். வெயிட் இருக்குன்னா நீங்க மாஸ் கண்டுபிடிக்கலாம். மாஸ் எப்படி ஓகேவா? ஸோ டென்சிட்டி இப்போ ரோ m/v. இப்போ நான் வந்து மாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 போடுறேன். இது 5 லிட்டர் வால்யூம். இது மாஸ் சரியா கேஜி இது பெர் லிட்டர். அப்போ இதை வச்சு ரெண்டுத்துக்கு உண்டான டிவைட் பண்ணி பாருங்க எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு டென்சிட்டி. அப்போ அந்த வாட்டரோட டென்சிட்டிக்கு அது ஈக்குவலாக இருக்கா, வாட்டரோட டென்சிட்டி அதிகமாக இருக்கா? ஈக்குவலாக இருந்ததுன்னா அதாவது அதிகமாக இருக்கா லெஸ்ஸாக இருக்கான்னு பாருங்க. லெஸ்ஸாக இருக்கா அதிகமாக இருக்கான்னா அதுக்கு எதாவது சிங்க் ஆதா ஃப்ளோட் ஆதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் அந்த இதில் வச்சு பார்த்துக்கலாம். இதுதான் பை ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஸோ மிதத்தல் விதி அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே அந்த ஆர்கிமிடிஸ் கொள்கை அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன். பொருளொன்று ஒரு பாய்மத்தில் பகுதியாகவோ அல்லது முழுவதுமாக மூழ்கியிருந்தால் அது இடம்பெயரச் செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கிய உந்து விசையை அது உணர்த்திக்கிறது. அல்லது உந்து விசையானது இடம்பெயர்ந்த திரவ ஈர்ப்பு மையம் வழியாக செயல்படுன்னு போட்டிருப்பாங்க நம்ம புக்ல. அதோடைய பேசிக்கான கான்செப்ட் நான் சொல்லிட்டேன். உந்து விசை அல்லது மிதப்பு விசை எப்படி இருக்கும்? இடம்பெயர்ந்த திரவத்தோட எடைக்கு இருக்கும். அப்ப 5 லிட்டர் அப்படின்னு சொன்னோம். அதுதான் இந்த வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் வால்யூம். இது வால்யூம். அப்ப இதோடைய வெயிட்டை நீங்க பார்க்கணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. m/v யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து F ஸோ வெயிட் mg யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, மாசு தெரியல, டென்சிட்டி வால்யூம் தான் தெரிஞ்சுன்னா W ரோ இன்ட்டு வி இன்ட்டு ஜி அப்படின்னு போடலாம். டென்சிட்டி இருக்கு, வால்யூம் இருக்கு, மாஸ் தேவையில்ல, ஜியை வச்சு போட்டு கூட நீங்க வெயிட்டை கண்டுபிடிச்சு. ஸோ அதனால தான் அவ்வளோ போன இதில் நான் சொன்னேன் டென்சிட்டிக்கும் வெயிட்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. நம்ம மாத்திக்கலாம் தானே, எப்படிலாம் மாத்திக்கலாம். டென்சிட்டி ஒன்னுன்னா ஒன்றுன்னு போடுங்க. வால்யூம் 5 லிட்டர்னு போட்டீங்கன்னா 5 லிட்டரும் போடுங்க. ஜி 9.8 போடுங்க. என்ன வருதுன்னு பாருங்க, வெயிட்டுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன்றுன்னு எடுக்கலாம். வால்யூம் வந்து எத்தனை ஒரு 5 லிட்டர் இன்க்ரீஸ் ஆகுது. ஜி வந்து 9.8 சரியா. 5 5 × 9.8 தான் அது டிஸ்பிளேஸ் பண்ணக்கூடிய ஒரு வெயிட்டா இருக்கும். அதாவது அந்த ஃப்ளூயிடோடைய இங்க வாட்டர் எடுத்துக்கோ அந்த வாட்டருடைய வெயிட். இப்போ 5 × 9.8 நீங்க மல்டி பண்ணி பாருங்க எவ்வளவு வரும் பாருங்க. 5 × 9.8 49 வரும். அப்போ வெயிட் ஈக்குவல் டு 49. நான் ஜென்ரலா இந்த யூனிட்லாம் வரும், அதெல்லாம் ஜென்ரலா 49 நியூட்டன் போட்டிருக்கேன். அப்போ ஒரு 98 நியூட்டன் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னா அது உள்ள விழும் போது டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு நம்ம. அப்போ 41 நியூட்டன் தான் அது காமிக்கு. மீதி 49 நியூட்டன் எதுனால? அந்த வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதோட வெயிட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரியா, இதை வச்சு நம்ம ரீடிங்லாம் போட்டு பாருங்க எப்படி வரும். ஓகே, ரைட். மிதத்தல் விதியில சொல்லியிருப்பாங்க லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப பார்த்தது தான், நான் நம்ம புக்ல உள்ளதையும் பார்க்கணும்ல. இது என்ன என்ன அர்த்தம்னா லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னா மிதத்தல் விதி. படகுகள், கப்பல்கள் மற்றும் சில மரப்பொருட்கள் நீரின் மேற்பரப்பில் இயங்குவது நன்கு அறிந்த ஒன்று. அவை மிதக்கிறது எனலாம். பாய்மத்தோடைய பாய்மத்தின் மேல் மட்டங்களுக்கு உயர்கின்ற அல்லது பாய்மத்தின் மேற்பரப்பில் நிலைத்து நிற்கும் ஒரு பொருளினோட தன்மை மிதத்தல் வரையறுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிப்பாங்க. இதை நம்ம பார்த்தாச்சு. இருந்தாலும் நம்ம புக்கில் உள்ள லைன்ஸ் படி நம்ம சொல்றதுனால திருப்பி சொல்றேன். It is well known that boats, ship, and some other wooden objects move on the upper part of the water. அப்படிதானே, அதை நீங்க உள்ள முட்டினாலும் அப்படியே தண்ணிக்கு மேல வந்துடும். We say they float. Flotation can be defined as a tendency. இது எப்படி டெஃபைன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா of an object to rise up
to the upper level of upper levels of fluid. ஃப்ளூயிட்னு வார்த்தை யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஃப்ளூயிட்னா வெறும் லிக்யூடு மட்டும் நம்ம யோசிக்கிறோம், கேஸ் அதையும் நம்ம சேர்த்து யோசிக்கணும். அதனால ஆர் டு ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஸ்டே ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் ஃப்ளூயிட். இதுதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன். The law of flotation said that body will float in a liquid if the weight of the liquid is displaced by the inverse body of the part of the body equals the weight of the body. அதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன அந்த இதுதான் புக்ல போட்டுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உட்டனுடைய ஆப்ஜெக்ட் பார்த்தோம், உட்டன் ஆப்ஜெக்ட் பார்த்தோம், அதோடைய வெயிட் 300 கிலோகிராம் 300 கிலோகிராம் இருக்கு. பட் அதுதான் போட்டிருப்பாங்க 3000 நியூட்டன் போட்டிருப்பாங்க. ஏன்னா வெயிட் அப்படிங்கிறது நமக்கு வந்து வெறும் மாஸ் மட்டும் இல்லை, 9.8 எடுக்கணும். அவங்க வந்து ரவுண்டா 10ன்னு வச்சிருக்காங்க, அதனால 3000 வந்திருக்கும். ஏன்னா நீங்க நினைக்கலாம் சார் 3000 நம்ம புக்ல உள்ள சொல்றேன் 300 கிலோகிராம் போட்டு 3000 நியூட்டன் போட்டிருக்காங்களா சார், ஏன் சார் அப்படின்னு 9.8 தான் மல்டி பண்ணோம். பட் ஒரு ரவுண்டா எடுக்கிறக்காண்டி 10ன்னு எடுப்பாங்க. 10 ஜியோட விலை 10, அதை எடுத்தா 300 10ஆல மல்டி பண்ணா 3000. ஸோ 3000 நியூட்டன் வரும். அப்போ இந்த ஆப்ஜெக்ட் எவ்வளவு வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணீங்கன்னா 300 kg, தட் இஸ் 3000 ஆஃப் வாட்டரை டிஸ்பிளேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இவ்வளவுதான் லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் இருக்கு. ஒரு பொருளுடைய மூழ்கிய பகுதி இடம்பெயர செய்த திரவத்தின் எடை நம்ம பார்த்தோமா, இது உள்ள முங்கினோடனே அந்த திரவத்தோடைய லெவல் கொண்டுச்சு, அந்த லெவல்ல இருந்து நான் எடையை சொல்லி கொடுத்தேன். மாஸ் பெர் வால்யூம் நீங்க போட்டு கண்டுபிடிச்சலாம். ஓகே, திரவத்தின் எடை பொருளுடைய எடைக்கு சமமானால் அந்த பொருள் அத்திரவத்தில் மிதக்கும். இப்ப நம்ம பிரிக்கு அலுமினியம் உள்ள முங்கிட்டு அப்படின்னா அது சமமா இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. மிதத்துல உதாரணத்துக்கு 300 கிலோகிராம் எடையுள்ள ஏறத்தாழ 3000 நியூட்டன் 3000 நியூட்டன் ஒரு மரத்தாலான பொருள் நீரில் மிதக்கும் போது 3000 கிலோகிராம் சாரி 300 கிலோகிராம் 3000 நியூட்டன் நீரை இடம்பெயர செய்கிறது. அப்போ ஒரு கப்பல் தண்ணியில விழுந்துன்னா அது கண்டிப்பா ரைஸ் ஆகும், அந்த கடல் மட்டும் ரைஸ் ஆகும். பட் என்ன ஆகுதுன்னா அதிகமா இருக்காது. அதிகமா இருந்ததுன்னா அந்த கப்பல் உள்ள போயிருக்கும். கம்மியா இருக்கிறதுனாலதான் அல்லது சமமா இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுது, அந்த பொருள் மிதக்குது ஃப்ளோட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே ரைட். ஸோ இன்னைக்கு இது எல்லாமே பார்த்தாச்சு. இதுல குறிப்பு ஒன்று சொல்லிப்பாங்க, இஃப் த ஆப்ஜெக்ட் floats the volume of the fluid displaced is equal to the volume of the object submerged and percentage of the volume சொல்லிப்பாங்க. அதை வந்து நீங்க பார்த்துட்டு இந்த நம்ம சிமுலேஷன் பார்த்துட்டு அதையும் செக் பண்ணி பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதே மாதிரி சம் இருக்கும். இந்த சம் வந்து லேசா ஒரு குயிக்கா ஒன்று சொல்லியிருந்தேன். அதுல வால்யூம் ஆஃப் த கியூப் பார்த்துப்பாங்க அந்த சம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு அப்புறம் ஒரு கான்செப்டுக்கு ஒரு சின்ன சம் இருக்கும், நம்ம பார்க்காம விட்டுருவோம். உடனே அது ஏதாவது ஒரு கொஸ்டினை கேட்டுருவாங்க. A cube of wood floating in a water supports 300 kilogram mass at the center of its top face. When the mass is removed, the cube rises by 3 centimeter. Determine the volume of the cube. அப்படிங்க. அதாவது ஒரு கனசதுரம் சைஸ்ல இருக்கக்கூடிய மரத்தாலான இதை எடுக்கிறாங்க. நீரில் பார்த்தீங்கன்னா 300 கிராம் நிறையை நீரில் வாட்டர்ல அதன் மேற்பரப்பின் மையத்தில் தாங்குகிறது. ஓகே, மேற்பரப்புடைய மையம்னா இது மேற்பரப்பு, அதோடைய மையத்துல அந்த 300 கிராம் இது வந்து தாங்குது. நிறையானது நீக்கப்பட்டால் இது எடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்படி இருக்கிறத நான் வெயிட்ட வச்சா உள்ள போயிரும். நான் இதை ரிமூவ் பண்ணிட்டா இந்த வுட்டு மரத்தாலான கனசதுரம் மேல வந்துரும்ல, அதான் அவங்க சொல்றாங்க நீக்கப்பட்டால் கனசதுரம் 3 சென்டிமீட்டர் உயர்கிறது. அப்படியே 3 சென்டிமீட்டர் உயர்ந்தது. கனசதுரத்தின் பருமனை கணக்கிட வால்யூமா பார்க்க சொல்லிருக்காங்க. நல்ல ஒரு சம் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. ஸோ இந்த கியூபுக்குன்னு ஒரு சைடு இருக்கும், நம்ம எல் அது கொடுக்கல, ஸோ எல்னு வச்சுக்கலாம். வால்யூம் ஆக்குபை பை 3 சென்டிமீட்டர் டெப்த் ஆஃப் த கியூப். இப்போ வால்யூம் பார்க்குறீங்க அப்படின்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் அப்படின்னு போடும், அதுதானே? ஸோ லென்த்தும் பிரெத்தும் பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு எல்னா எல் ஸ்கொயர். இந்த மாதிரி ஹைட்டு 3 சென்டிமீட்டர் போட்டிருப்பாங்க, 3 சென்டிமீட்டர் டெப்த் ஆஃப் கியூப் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இது வந்து 3L ஸ்கொயர் அப்படின்னு வரும் சென்டிமீட்டர். லா ஆஃப் ஃப்ளோட்டேஷன் படி என்னது, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா V rho G is equal to mg. நான் அப்படியே சொல்லி கொடுத்தேன்னா இந்த ஃபார்முலாவை F is equal to mg. M எனக்கு தெரியாது அப்படின்னா ரோ இன்ட்டு நீங்க V போடலாம். ஸோ ரோ ஜி, ஏன்னா மாஸ் பெர் வால்யூம் அதுதான் இங்கே போட்டிருக்கோம். தெரிஞ்சுட்டப்போ V rho G
ஈக்குவல் டு எம்ஜிக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் லா ஆஃப் போல் அடிஷன். ஈக்குவலா இருந்தா நிலத்தல் விதி. அப்போ மாஸ் ஜி, ஜியை கேன்சல் பண்ணிடும், மாஸ் மட்டும் நமக்கு இருக்கு. ஸோ வி இன்ட்டு ரோ இஸ் ஈக்குவல் டு எம். ரோங்கிறது டென்சிட்டி ஆஃப் வாட்டர். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் நம்ம சொல்லியாச்சு 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லணும். ஸோ மீட்டர் கியூப் கீழே வரும். ஸோ மேலே வந்தால் மீட்டர் மைனஸ் கியூப் அப்படின்னு வரும். 1000 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். ஓகே. அப்போ இந்த இடத்துல வால்யூம் பார்த்தீங்கன்னா 3L² போடுங்க. இந்த 10⁻², ஏன்னா அது வந்து சென்டிமீட்டர் இருக்கும், மீட்டரா மாத்தணும். 10⁻² மீட்டர். அண்ட் டென்சிட்டி நீங்க போடுங்க 1000. போட்டீங்கன்னா மாஸ்ல என்ன போட்டிருக்காங்க, அவங்க சொன்னாங்க 300 கிராம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது ஸோ 300 கிராம் அதை கிலோகிராம் மாத்திருப்பாங்க. அதை போட்டுட்டு இந்த எல்லை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் கண்டுபிடிச்ச பிறகு அடுத்து நீங்க பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா L² பார்க்குறீங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது L² வந்து பார்த்தீங்கன்னா 100 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர் வருது. வெறும் எல் தான் தேவைன்னா ரூட் எடுத்தோம்னா 10 10⁻⁴ எடுத்தீங்கன்னா 10⁻² வந்துடும். மீட்டர் ஸ்கொயர் எடுத்தா மீட்டர். 10 × 10⁻² மீட்டர் அப்படின்னா ஆக்சுவலி 10 சென்டிமீட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் த கியூப் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். V = L³ பொதுவாக அப்படி தானே, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட் L³. ஸோ எல் 10 சென்டிமீட்டர் பார்த்தீங்க. அப்போ வால்யூம் எவ்வளோ இருக்கும்? 1000 சென்டிமீட்டர் கியூப் இருக்கும். அந்த கியூபோட வால்யூம் 1000 சென்டிமீட்டர். நல்ல சம் இதை. ஸோ அதை பண்ணி பாருங்க. ஓகேவா? இந்த கிளாஸ் நேரிச்சதை மீதி உள்ள டாப்பிக்கை நம்ம அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். எதுவும் டவுட் இருந்தாலும் அடுத்த கிளாஸ்ல நீங்க கேட்கலாம். அடுத்த கிளாஸ்ல வேற இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு. ஆக்சுவலி டெர்மினல் வெலாசிட்டி இருக்கு, ரெனால்டு எண் இருக்கு, பெர்னாலி தியரம் இருக்கு, பாய்சன் ஈக்குவேஷன், ஸ்டோக்ஸ் இதெல்லாம் இருக்கு. நிறைய கொஸ்டின் இருக்கு, நம்ம நடத்தும். ஓகே, கிளாஸ் வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.